எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து காலையில் 5 AM ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு 10:30 அப்போ இந்த விலாக் எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்வாஷர் எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அதோட இடத்துலலாம் எடுத்து வைக்கல. ஏன்னா அதுவே ஒரு பெரிய வேலை. நமக்கு ப்ரையாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவணும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், பாத்திரம் அன்லோட் பண்ணது எல்லாத்தையுமே அங்கே கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டு சிங்கில் இந்த பாத்திரம் எல்லாத்தையும் திரும்ப லோட் பண்ணி டிஷ்வாஷரை ஆன் பண்ணிவிட்டேன். கையில் கழுவுற பாத்திரத்தையும் கழுவிட்டு சிங்கை எம்டி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நானும் என் பொண்ணும் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த டாய்ஸ்லாம் ஒதுங்க வச்சுட்டோம். டைனிங் டேபிளும் நீட்டாக தான் இருக்குது. மற்ற எல்லா இடமே நீட்டாக தான் இருக்குது. ஆனால் கிச்சன் கவுண்டர் டாப்பில் மட்டும் பாத்திரங்கள் இருக்குது. அது வந்து நம்ம ப்ரையாரிட்டி இல்லை. ப்ரையாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கணும். ஏன்னா என் பையன் வேறு 10 months ஆகிறனால நைட்டு 2-3 டைம் எந்திரிப்பான். இப்போவே 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் 5 o'clockலாம் திரும்ப எந்திரிக்கணும். சரி, நைட்டு என்ன பண்ணுறேன்னா, வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அது காலையில் எந்திரிச்சு கழுவி அதை திரும்ப ஒவ்வொன்றா தொடச்சிட்டு இருக்கிறது பதிலாக நைட்டே கழுவி வச்சுருவோம். இங்கே அவ்வளோவா வந்து இந்த பல்லி இந்த பூச்சி பிரச்சனைலாம் இல்லை. ஸோ நல்லா கழுவி வச்சுட்டு வெளியிலே கூட வச்சுட்டு போகலாம். ஒன்றுமே வந்து ஒரு பூச்சி இதில் வந்து உட்காராது. ஸோ அதனால் நல்லா கழுவிட்டேன். அதே மாதிரி கொண்டைக்கல்ல இருக்கு இல்லையா, அந்த சுண்டல் தான் நாளைக்கு பண்ண போகிறேன். ஸோ 10 o'clock வந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் தூங்குறதுக்கு 10:45 மேலே ஆயிடுச்சு பெட்டுக்கு போகிறதுக்கே. அப்புறம் தூங்குறதுக்கு 11:15 அந்த மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரமாக தூங்கலை. நைட்டு வந்து அடுப்பை க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே 5:15 எந்திரிச்சு கீழே வந்தேன். 5 o'clock எந்திரிச்சு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 5:15 போல் கீழே வந்தேன். கீழே வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அடுப்பை மட்டும் தொடச்சிட்ருக்கேன். தொடச்சிட்டு நம்ம வேக போடுறது இதெல்லாம் வேக போட்டுட்டு அப்புறம் உட்காந்துட்டோம் அப்படின்னா காய் நறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்றனால சுண்டல் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெள்ளை சுண்டலை தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். இது கூடவே வந்து இன்றைக்கி பீக்கங்காய் கூட்டு பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பாசிப்பருப்பையும் வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து வேக வைக்க போகிறேன். கூட வந்து கொஞ்சம் பொங்கி வந்துடும் இல்லையா பருப்பு. ஸோ அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். நான் இந்த டைப் வந்து அதிகமாக பண்ணதில்லை. இன்றைக்கி ஒரு வேளை பொங்கி வந்துடுமோன்னு பயந்துகிட்டே தான் வைக்கிறேன். பார்ப்போம் பொங்கி வருதா பொங்காமல் வருதான்னு. அடுத்து டிஷ்வாஷர் பார்த்திங்கன்னா, எல்லா பாத்திரமுமே நைட்டு போட்டது நல்லா கழுவி வந்துருச்சு. ஸோ அதிலேருந்து வந்து சாப்பாடு வைக்கிற பாத்திரம் நாங்கள் யூஸ்வலாகவே வடிக்க தான் செய்வோம். அதனால் அந்த வடிக்கிற பாத்திரம், அந்த வடிக்கிறதுக்கு தேவையான தட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே குக்கரில் சமைப்பீங்களா இல்லை வடித்து சமைப்பீங்களான்னு சொல்லுங்கள். நான் சின்ன வயசாக இருக்கப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குக்கர் சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து வடித்த சாப்பாடு தான் பிடிக்கும். சரி, ஓகே, இது ஹெல்தி அப்படின்றனால நானும் அதவே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் வந்து உங்கள் பிறந்த வீட்டில் இருந்ததை மறந்துட்டு புகுந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மணி பாருங்கள் 5:24 ஆகுது. இங்கே பருப்பு வெந்துட்டுருக்கு, ரைஸ் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அரிசி வந்து இந்த மாதிரி ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா அரைக்காப்பிடின்னு சொல்லுவாங்க. அதில் 1 கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவேன். இதிலே வந்து காய் கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்குவேன். ஸோ செடிக்கு ஊற்றினோம் அப்படின்னா நல்லா வளரும் அப்படின்றனால இது ரெகுலராக எல்லா நாளும் பண்ணுவேனான்னா கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு செடிக்கு ஊற்றினோன்னாவே போதும். அதாவது இப்போ தக்காளி செடி இந்த மாதிரி நிறைய செடி வச்சுருக்கோமா, ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை விட்டோன்னாவே போதும். அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் வந்து இந்த மாதிரி தண்ணி எடுத்து வைப்பேன். மற்ற நாள்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். அடுத்து வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எனக்கு உட்காந்து கட் பண்ணணும்னு இப்போல்லாம் கொஞ்சம் நாளாக தோணுதுங்க. முன்னாடிலாம் வந்து லஞ்ச் பண்ணுறப்ப மதியானம் தான் பண்ணுவேன்னா, ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா நின்றுட்டே பண்ணிடுவேன். இப்போ காலையில் எந்திரிச்சு வந்தோடனே வந்து நின்றுட்டே ரொம்ப நேரம் பண்ணுறது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சுக்குவேன். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கப்பவே சைடில் வந்து காய் கட் பண்ணிக்கலாம் அப்படின்றனால பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் உரித்து வச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளாட்டி பார்த்திங்கன்னா அங்கே வந்து சாதத்துக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து ரைஸை போட்டுருவோம். 8:30 தாங்க என் பையனும் 8:30 தான் என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் வந்து கிளம்புவாங்க. அவங்க 2 பேருக்குமே லஞ்ச் பண்ணணும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணணும். ஆனால் பார்த்திங்கன்னா நான் 5 o'clockலாம் எழுந்திரிச்சிடுவேன். அது ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ மீன் இந்த முன்னாடி ப்ளாக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். எனக்கு ஒரு 10 months ஒரு பேபி இருக்காங்க. அந்த பேபி இப்போ என்ன பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்ச நேரத்தில். ஏன்னா வந்து அவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா என்னால் ஒரு வேலையுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன்.
நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீலிங்கை ஷேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு முன்னாடி 2 குழந்தைங்க இருந்திருக்கலாம். அவங்களும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கலாம். ஆனால் அதனால அவங்களுக்கு நம்ம கஷ்டம் நல்லாவே தெரியும். இருந்தாலுமே நம்மளை மேலும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்களும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி திமிரா சொல்லுவாங்க. அதனால இப்போல்லாம் மோஸ்ட்லி வந்து நான் என்னோடய கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லலான்னா, ஆமாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிரும், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம மனசு கஷ்டப்படாது. ஆனால் வந்து இந்த மாதிரி சொல்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் அதே மாதிரி தான் இந்த 2 குழந்தைங்கள வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கப்போ யார்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு குழந்தைங்க வந்து ஏஜ் வந்து 2 பேருக்கும் நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்கும். என் குழந்தைங்க 2 பேருக்குமே 3.5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு. பட் அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய பசங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கெலாம் அதெல்லாம் கஷ்டமே இல்லை, நாங்கள் தான் ஏஜ் கேப் அதிகமாக இருக்கனால எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி, நம்ம கஷ்டத்தை ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போல்லாம் அந்த மாதிரி நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதில்ல. இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு இப்போ இந்த யூடியூப் மூலமாக நீங்களாம் தான் இருக்கீங்க. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறைய பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால இப்போ அதிகமாக பேச முடியல. ஸோ அதனால் நான் உங்கள் கூட பேசுகிற மாதிரி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பாவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் பாவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, அப்புறம் வந்து புளி ஊற வைக்கவும் மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து அரிசி கொதிச்சிச்சு இல்லையா, அந்த தண்ணியிலே கொஞ்சம் எடுத்துகிட்டு புளியவும் ஊற வச்சுக்கிறேன். அரிசி களைஞ்ச தண்ணியில் இப்போ குழம்பு வச்சா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அரிசி களைஞ்ச தண்ணி எடுக்க மறந்துட்டேன். அது காய்கறி செடிக்காக எடுத்து வச்சேன் இல்லையா, அதில் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிட்டனால அதுலேருந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து நார்மலாக அரிசி உல வச்சதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு, சுடு தண்ணியாக இருக்கனால அது சீக்கிரமாகவே புளி ஊறிடும். அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு எதனால் அப்படின்னு தோணுது? எனக்கு கண்டிப்பாக எதனாலன்னு தோணுது அப்படின்னா, இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அவங்கவுங்க லைஃபுக்கே அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்கவுங்க டே டு டே லைஃபே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கோம். அப்படின்றனால வந்து மற்றவங்களுக்கு கூட பேசுகிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஆள் இருக்கவே மாட்டாங்க. ஸோ யூடியூப் மூலமாக இந்த மாதிரி நிறைய பேர் கூட பேசலாம். அவங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே படிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாலுமே வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பேசலாம். பட் டெய்லி பேசுகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆள் இல்லாதனால லோன்லியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த லோன்லினஸை போக்குறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கவங்க எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்த்துட்டு, நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி தான் வந்து குழம்பு வைப்பேன். ஸோ தக்காளி வதங்குறதுக்குள்ளாட்டி வந்து வெண்டைக்காவை நறுக்கிடலாம் அப்படின்றதுக்காக நறுக்கிட்டு இருக்கேன். குழம்புக்கு ஒரு சைடு நல்லா தக்காளிலாம் வதங்கிருச்சு. இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். அதுக்கு முன்னாடி ஆற வைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு அதிலே வந்து பாவக்காவை நல்லா வதக்கிக்க போகிறேன். பாவக்காய் அந்த கசப்பு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாவக்காவை இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு செய்யணும். அப்போ வந்து கசப்பு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய், 2வது கூட்டுக்காக பீக்கங்காய் செஞ்சிட்ருக்கேன். அதில் அந்த நரம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் பீலரில் எடுத்து அதை குப்பையில் போட்டுருங்க. குப்பையில் போட்டுட்டு அந்த தோல் மாதிரி இருக்கிறத எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம அந்த பீக்கங்காய் தோல் துவையல் வந்து செய்யலாம். தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ரெசிபி வந்து நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி வெண்டைக்காய் நறுக்கியாச்சு. ஸோ பீக்கங்காயில் அந்த விதை பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுட்டு அதையும் வந்து க்யூபாக நறுக்கிக்க போகிறேன். ஏன்னா கூட்டு வைக்க போகிறோம் அப்படின்றனால. இதெல்லாம் நறுக்கி முடிச்சிட்ருக்கப்பவே என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு எர்த்குவேக் வந்த மாதிரி ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் பொண்ணு தான் அழுதுகிட்டே எழுந்திரிச்சா. பார்த்தா என் பையன் வந்து எந்திரிச்சு என்ன பண்ணியிருக்கான், அவளை போய் எழுப்பியிருக்கான். ஸோ அதுதான் நடந்திருக்கு. என்னை தூங்க விட மாட்டான், ஹீ இஸ் நாட் லெட்டிங் மீ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. ஸோ அதனால் என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ஹாலில் சோஃபாவில் படுக்க வச்சுட்டு என் பையனை எடுத்துகிட்டு வந்து கீழே விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க கிளம்பிட்டாங்க. நானும் அவனை கீழே விளாட சொன்னால் அவன் விளாடவே மாட்டேன், என்னை தூக்குன்னு ஒரே அழுதுட்டு இருந்தான். ஸோ தூக்கி இடுப்புலேயே வச்சுட்டு தான் இனி அடுத்த சமையல் எல்லாமே நடந்துச்சு. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கேப்பில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் லைட்டாக
லைட்டாக கரிஞ்சிருச்சு, ரொம்ப கருகிருச்சுன்னு சொல்ல முடியாது. என் பையன் கூட கொஞ்சம் போராடிட்டு இருந்தனால லைட்டாக கருகிருச்சு. இங்கே பாருங்கள், அவனோட கை தான். உங்கள் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறதுக்காக காமிச்சேன். இடுப்பில் வச்சுட்டே தான் அடுத்த சமையல் பண்ண ஆரம்பித்தேன். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வடிக்கிறதுக்கு அந்த பவுல் வச்சு அதில் வடித்து விட்டுட்டேன். அம்மா ஆனதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் திறமை வரும்னே சொல்ல முடியாதுங்க. அதில் முக்கியமான ஒன்று இதுதான். இப்போ பாருங்கள், இப்போ முன்னாடிலாம் எனக்கு வடிக்கவே தெரியாது. ஆனால் இப்போ ஒரே கையில் வடிக்கிற அளவுக்கு நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்னா அதுக்கு காரணம் என் பையனும் என் பொண்ணும் தான். ஃபஸ்ட்டு காரணம் என் பொண்ணு தான். ஏன்னா அவள்கிட்ட தான் இந்த மாதிரி இடுப்பில் வச்சுட்டே நான் சமைக்கிறதுக்கு பழகினேன். இப்போ ரெண்டாவது இவரும் வந்து என் அக்காவோட பயங்கர சேட்டையாக இருக்கார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணுன்றனால இந்த மாதிரி விஷயம்லாம் பழகியாச்சு. அடுத்து நைட்டு வச்சு இந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு இல்லையா கவுண்டர் டாப் மேலே, ஐலாண்ட்லேயே வச்சு தான் காயெல்லாம் கட் பண்ணேன். ஸோ அதனால் கவுண்டர் டாப் மேலே இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்ருந்தேன். நல்ல வேளை கொஞ்சம் காய் நறுக்கி வச்சனால வந்து இன்றைக்கி என்னால் சமைக்க முடிஞ்சிச்சு. அப்படி இல்லை 6 மணிக்குள்ளே இதெல்லாம் வேலையெல்லாம் நான் முடிக்காமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் இன்றைக்கி சமைச்சிருக்கவே முடியாதுங்க. பச்சை மிளகாவை கீரி தாங்க போடணும், 2ஆக கீரி போட்டாவே போதும். ஆனால் என்னால் ஒரு கையில் பண்ண முடியல. ஸோ அதனால் நல்லா கட் பண்ணி போட்டுட்டேன், அந்த மாதிரி 2-3 பீஸாக. அடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து சீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு கூட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வீடியோ எடுத்தாவே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குங்க. பருப்பு வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுட்டேன். தம் அடங்காதனால அந்த விசிலை எடுத்து விட்டுட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா பருப்பு கொட்டலான்னு திறந்து பார்த்தேன், நிறைய பருப்பு இருந்துச்சு. சரி ஓகே, இவனும் எந்திரிச்சிட்டா, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றனால பருப்பு நிறையா இருந்தால் பரவாயில்லன்ட்டு தான் விட்டுட்டேன். பாருங்களேன், அங்கே மிக்ஸி போடுறப்ப கூட கீழே இறங்க மாட்டேன்ட்டான். ஸோ அதனால் அவனை இடுப்புலேயே வச்சுட்டே தான் மிக்ஸியும் போட்டேன். அங்கிட்டு பாவக்காவை எடுத்து வச்சாச்சு. ஸோ குழம்பு தாளித்து எப்படியோ சமையல் இன்றைக்கி முடிஞ்சிருச்சுங்க. இந்த பருப்பும் கொண்டக்கடலையும் பாருங்களேன், ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகலை. ஏன்னா நம்ம அந்த ஆயில் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் சூப்பராக வெந்துருந்துச்சு. அங்கிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதை போட்டுட்டு மசாலாலாம் போட்டு புளித்தண்ணி பாவக்காய் எல்லாத்தையுமே போட்டுட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கூட்டுக்கு இந்த பருப்பை ஊற்றிட்டு பீக்கங்காய் நறுக்கி வச்சோம் இல்லையா, அதை போட்டுட்டோம் அப்படின்னா கூட்டு ரெடி ஆயிரும். எல்லோரும் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் கூட்டு பண்ணுவாங்க. பட் எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அவங்க கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இருக்கனால அந்த மாதிரியே என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு பழகிட்டனால நானுமே அதை ஊற்றுறதில்ல. ஸோ அதனால் இப்படியே ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் பருப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கனால யோசித்தேன், சரி ஓகே நைட்டு சப்பாத்திக்கு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் இவன் எந்திரிச்சனால என்னால் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் பண்ண முடியல. சரி இந்த கூட்டவே வந்து கொஞ்சம் தொட்டுட்டு தோசை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். டைம் பாருங்கள் 6:32 ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒரு நிமிஷம் இறக்கி விட்டுட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போடலான்னு சொல்லி இறக்கி விட்டு வந்தேன். பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாத்தையுமே மொத்தமாகவே போட்டுட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வெண்டைக்காய் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் சரி ஓகே, நமக்கு அவசரத்துக்கு எது வருதோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வெண்டைக்காய் பொரியலும் அங்கிட்ட ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாமே ஓரளவு முடிஞ்சிருச்சுங்க. 6:35 ஆச்சு. எல்லாமே ஓரளவு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலில் லைட்டாக புளி தண்ணி ஊற்றணுன்னா அந்த மாதிரி வளவளப்பு தன்மை இருக்காது. ஸோ அதனால் பாவக்காய் குழம்புக்கு எடுத்த புளி தண்ணியும் ஊற்றிட்டு எல்லாமே ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் எல்லாத்தையும் லஞ்ச் பாக்ஸில் போட்டுட்டு அவனை போய் தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் போட்டுட்ருக்கேன். ஒயிட் ரைஸ் அந்த குட்டியாக இருக்க டப்பாவில் வந்து தயிர் சாதத்துக்காக எடுத்தேங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டு இருந்துச்சு இல்லையா, அதை ரைஸ்குள்ளேயே ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து சைட் டிஷ்ஷாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இன்றைக்கி பருப்பு அதிகமானனால அது வந்து ஒரு தால் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு காய் வெண்டைக்காய் பண்ணோம் இல்லையா, அதுவுமே ஹஸ்பண்டுக்கு வச்சுட்டேன். டெய்லி நான் இதை தான் சொல்லிகிட்ருப்பார், எதுக்கு இவ்வளோ டப்பாவில் வச்சு தர, உள்ளவே கொஞ்சம் கொஞ்சம் வை போதும் அப்படின்னு. ஆனால் எனக்கு மனசு வராதுங்க. வீட்டில் இருந்தால் எப்படி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறையா தான் வச்சு விடுவேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் பாவக்காய் குழம்புலையும் நிறைய பாவக்காய் வச்சுட்டு குழம்பையும் ஊற்றிக்கிட்டேன். காயுமே அப்படி தான், எப்போயுமே அவருக்கு கொஞ்சம் நிறையா வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்குவேன். அது என்னன்னு தெரில, சமைக்கிறதுனாலையா இல்லை லேடிஸ்னாவே அப்படி தானான்னு தெரியல. அடுத்து பாருங்கள், என் பையனை வந்து தூங்க வைக்கிறதுக்கு போனேன். அவன் தூங்கலை. திரும்ப கீழே வந்துட்டு இந்த மஷ்ரூம் ஆம்லேட் வந்து பண்ணேன். அது ஆம்லேட் மாதிரி இல்லாமல் புர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு கொஞ்சம் கேரட் துருவி போட்டு குழிப்பணியார மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். 2 பேரும் கிளம்புனதுக்கப்புறமா வீடே ரணகலமாக தாங்க இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலை வேக வச்சோன்னே அது, மஷ்ரூம் ஆம்லேட், அப்புறம் வந்து ஒரே ஒரு தோசை, கொஞ்சமாக கூட்டு. ஸோ நான் கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிக்கலாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு தான் ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அவங்க 2 பேரும் கிளம்புனதுக்கப்புறம் கிச்சனை பாருங்கள் எவ்வளோ ரணகலமாக இருக்குன்னு. பையனை தூங்க வச்சுட்டு தான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ப்ளீஸ் ஜட்ஜ் பண்ணாதீங்க.
தூங்க வச்சேங்க. ஒரு 1 ஹவர் தான் தூங்கியிருப்பான். அப்புறம் எந்திரிச்சிட்டான். ஓரளவு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். தொடச்சும் விட்டுட்டேன் கவுண்டர் டாப்பை. பட் அங்கங்கே பாத்திரமா இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு மீதியெல்லாம் கிளியர் பண்ணணும். மற்றபடி சிங்க்கெல்லாம் எம்டியாக தான் இருக்குது. எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டேன். டிஷ்வாஷரில் லோட் பண்ண வேண்டியதை லோட் பண்ணிட்டேன். இப்படி தான் ஒரு மார்னிங் ரொட்டீன் எனக்கு போகும். உங்கள் எல்லாருக்கும் எப்படி போகும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.